Hi friends, வணக்கம் and welcome back to the channel. இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா நான் எப்படி என்னோட வீட்டை க்ளீன் பண்ணி வெச்சுக்கிறேன் அப்படிங்கறத டெய்லியுமே நான் மறக்காம செய்யறதா உங்க கூட ஷேர் பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க फ्रेंड्स. இப்போ வீடியோக்குள்ள போலாம். காலையில சமையல் முடிஞ்சதுமே நம்ம வீட்ல கிச்சன் இப்படி தான் இருக்கும். அது வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி வீட்லயே இருக்கவங்களா இருந்தாலும் சரி யாரதா இருந்தாலுமே கிச்சன் இப்படி தான் இருக்கும். சோ என்னோட வீட்லயுமே இப்படி தான். அது நான் எப்படி க்ளீன் பண்றேன் அப்படிங்கறத உங்க கூட ஷேர் பண்றேன். சோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட கொஞ்சம் டிப்ஸ் இதல ஷேர் பண்ணியிருக்கேன். சோ பாருங்க फ्रेंड्स. நான் ஃபர்ஸ்ட் கழுவ வேண்டிய பாத்திரத்தை எல்லாமே சிங்க்ல போட்டுருவேன். அங்க இங்க இருக்குது எல்லாமே எடுத்து போட்டுருவேன். ஃபர்ஸ்ட் நான் செய்யறது அதான். அதுக்கு அப்புறமா மீதி வந்த மிளகா, தேங்காய் அந்த மாதிரில இருக்குலையா அதையுமே நான் எடுத்து ஃப்ரிட்ஜ்க்குள்ள வச்சிருவேன். சோ கவுண்டர் டாப்ல இருக்கிற பாத்திரம் எல்லாமே சிங்க்ல போனதுக்கு அப்புறமா ஃபுல்லா க்ளீன் பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட் இந்த அடுப்பு கிட்ட இருக்கிறதா ஏரியா நல்லா க்ளீன் பண்ணிடுவேன். ஏனா நம்ம தாளிக்கும்போ எண்ணெய் எல்லாம் தெறிச்சு அந்த ஏரியாவே ஃபுல்லா ஒரு மாதிரி பிசுபிசுன்னு இருக்கும். சோ அத ஃபுல்லா க்ளீன் பண்ணிடுவேன். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டவ் ஃபுல்லா நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிடுவேன். நம்ம வெங்காயம் உரிக்கிறது அது மாதிரி சின்னதா இருக்குலையா அந்த இதெல்லாம் கவுண்டர் டாப்ல அங்க இங்க உளுந்திருக்கும். சோ அது எல்லாமே ஃபர்ஸ்ட் எடுத்து மாத்திடுவேன். அதுக்காக நான் ஒரு பாக்ஸ் மாதிரி வெச்சிருக்கேன். சோ அதில தான் போட்டு வெச்சிடுவேன். சோ நான் பாத்திரம் கழுவுலையா அப்ப வர வேஸ்ட் எல்லாமே அந்த டப்பால போட்டு நான் கடைசியா தான் அத வெளிய ஊத்துறது. இப்போ பாத்தீங்கன்னா நான் பாத்திரம் கழுவ ஆரம்பிச்சிட்டேன். நான் எப்படி பாத்திரம் கழுவேனா ஃபர்ஸ்ட் சின்ன பாத்திரத்தை எல்லாமே கழுவிடுவேன். ஏனா கிளாஸ், ஸ்பூன் அதில அவ்வளவுக்கு அழுக்கெல்லாம் இருக்காது. சோ அது சீக்கிரமா கழுவிடலாம். அதே மாதிரி இந்த சின்ன பாத்திரத்தை ஃபர்ஸ்டே கழுவி வெச்சிட்டோம்னா பெரிய பாத்திரம் கழுவறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏனா என்னோட சிங்க் ரொம்ப பெருசா கிடையாது. சோ அதனால வெச்சு கழுவறதுக்கு முடியாது. ஏனா இந்த சின்ன பாத்திரம் அங்க இங்க இருக்கும்போது நமக்கு கழுவறதுக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்கும். சோ அதனால நான் பிரிச்சு தான் தேய்க்கிறது. அதே மாதிரி தேய்ச்சது ஃபுல்லா கழுவிட்டு தான் அடுத்த பாத்திரமே நான் தேய்க்கறக்க ஆரம்பிப்பேன். சோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிளேட் அது மாதிரி டீ வெச்ச பாத்திரம் அந்த மாதிரி இருக்கறதெல்லாம் கழுவ ஆரம்பிப்பேன். ஏனா பிளேட்ல நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் அது இதெல்லாம் ஒட்டி இருக்கும். சோ அதனால கொஞ்சம் அழுத்தி தேய்க்க வேண்டியதா இருக்கு. அதனால அது இரண்டாமதா நான் தேய்ப்பேன். அதுக்கு அப்புறமா கடைசியா பாத்தீங்கன்னா பெருசா இருக்கிற பாத்திரம் அதே பால் வெச்ச பாத்திரம், குக்கர் அந்த மாதிரி இருக்கறதெல்லாம் நான் கடைசியா தான் கழுவுவேன். ஏனா அது பால் ஒட்டிட்டு இருக்கும். அதே மாதிரி குக்கர்ல விசில் அடிச்சதுக்கு அப்புறமா அந்த மூடியில எல்லாம் வெளிய வந்திருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் அழுக்கு ஜாஸ்தியா இருக்கிற பாத்திரம். சோ அதனால கொஞ்சம் தேய்ச்சு நல்லா தேய்ச்சு கழுவணும். சோ அதனால நான் அத கடைசியா தான் நான் செய்வேன். சோ இப்படி பிரிச்சு நம்ம பாத்திரம் தேய்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும். ரொம்ப சீக்கிரமா முடிஞ்ச மாதிரி நமக்கு ஃபீல் இருக்கும். சோ இப்போ பாத்திரத்தை எல்லாமே நான் கழுவி வெச்சிட்டேன். சோ பாத்திரம் எல்லாம் கழுவி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வேஸ்ட் எல்லாம் போட்டு வெச்சிருக்க அந்த பாத்திரத்தையுமே கழுவி வெச்சிடுவேன். சமையல் பாத்திரம் எல்லாமே கழுவி முடிச்சதுக்கு அப்புறமா இது ஒரு காப்பர் ஜக்கு. இதுல தண்ணி ஊத்தி வெச்சுக்குவேன். ஏனா நம்ம சமையல் பண்றதுக்கு ஈஸியா எடுக்கறதுக்காக இதுல ஃபுல்லா தண்ணி நிரச்சி வெச்சிடுவேன். அதே மாதிரி நைட்டே நிரச்சி வெச்சிடுவேன். ஏனா காப்பர்ல இருக்கிற தண்ணி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படினு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சோ நைட்டே புடிச்சு வெச்சிடுவேன். அது காலையிலே நான் ஒவ்வொண்ணுக்கா எடுத்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதையுமே நல்லா தேய்ச்சு கழுவிடுவேன். அது நம்மளோட இந்த சபீனா பொடி இருக்கு பாருங்க அத போட்டு தான் கழுவி இருக்கேன். ஸ்டவ்வோட அந்த ஸ்டாண்ட் எல்லாமே கழுவியாச்சு. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஜன்னல் கிட்ட தான் நான் இந்த பாத்திரம் கழுவறதுக்காக வைக்கிற அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வெச்சிருக்கேன். சோ அங்க பாத்தீங்கன்னா எறும்பு ரொம்ப அங்க இங்க போறனால நிறைய இந்த மண்ணு மாதிரி நிறைய வந்துட்டு இருக்கு. சோ அதையுமே ஒரு தடவை க்ளீன் பண்ணி அப்படியே அத வெச்சிடுவேன். ஓவரால் அந்த சைடுல இருந்து இந்த சைடு வரைக்கும் ஃபுல்லா ஒரு தடவை தொடச்சு விட்டுருவேன். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியா சிங்க நல்லா தேய்ச்சு கழுவி விட்டுருவேன். இது நான் பண்ண அந்த லிக்விட் இருக்கு பாருங்க டிஷ் வாஷ் லிக்விட் அது ஊத்தி தான் கழுவிட்டு இருக்கேன். வீட்லயே எப்படி டிஷ் வாஷ் லிக்விட் பண்றதுங்கற வீடியோ நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க.
அதே மாதிரி அந்த பைப்பை வந்து கழுவுறதுக்காக ஒரு சின்ன ப்ரஷ் வச்சுருக்கேன், அதை வச்சு நல்லா தேய்ச்சி கழுவிடுவேன். அதுக்கப்புறமா கடைசியாக அந்த ஸ்க்ரப்பரு, அதே மாதிரி நம்ம வந்து லிக்விட் ஊற்றி வைக்கிற அந்த ஒரு சின்ன பாத்திரம் இருக்குது பாருங்கள், அது எல்லாமே ஃபுல்லாக கழுவிடுவேன். கடைசியாக அந்த ஜக்கில் வந்து திரும்ப தண்ணி பிடிச்சி வச்சுடுவேன். ஏன்னா வந்து இப்போ நம்ம வந்து காலையிலேயே பிடிச்சி வச்சோம்னா நம்ம வந்து நைட்டோ இல்லாட்டி சாயந்தரமோ எதுக்காவது தேவைக்கு எடுக்கிறதுனா அந்த தண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அது வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்ச அந்த ஸ்டாண்ட் எல்லாமே வந்து போட்டு வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓவரால் இதுதான் என்னோடய கிச்சன். ஸோ எல்லாம் நீட்டாக அதே மாதிரி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறமா கம்பல்சரியாக நான் செய்கிறது எதுனா, இந்த மாதிரி பாட்டில்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள், இந்த டீ தூள் போட்டு வச்சது, சர்க்கரை போட்டு வச்சது எல்லாமே ஒரு தடவை அந்த மூடி மட்டும் நல்லா தொடச்சிடுவேன். ஏன்னா நம்ம மூடி தான் எடுக்கும்போது கையில் இருக்கிற அழுக்கு அதே மாதிரி தண்ணி எல்லாம் பட்டு ரொம்ப பொடியெல்லாம் அடிக்குது. ஸோ அதை மட்டும் ஃபுல்லாக நான் வந்து ஒரு தடவை டெய்லியுமே தொடச்சிடுவேன். இப்படி செய்கிறனால நமக்கு வந்து டீப் க்ளீனிங் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி இப்போ வந்து எனக்கு நிறைய டைம் இருக்குது. பாப்பாவும் தம்பி ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா எனக்கு வந்து சமையல் வேலை முடிஞ்சது, நான் வந்து சும்மாவே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ தொடங்கினது தான் இந்த ரொட்டீனு. ஸோ இது வந்து டெய்லியுமே அது வந்து நம்ம பாத்திரம் கழுவுறது எப்படி, இந்த கவுண்டர் டாப்பெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த பாட்டில்ஸையுமே நான் வந்து ஒரு தடவை அப்படியே தொடச்சி வச்சுருவேன். ஸ்டவ் பக்கத்தில் தான் இந்த உப்பு அதே மாதிரி இந்த எண்ணெயெல்லாம் ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ அதுவுமே வந்து எண்ணெய் தெரித்து அதுவுமே ரொம்ப அழுக்காக இருக்குது. ஸோ அதையுமே நான் வந்து நல்லா தொடச்சிடுவேன். மிக்ஸி வந்து என்றைக்குமே தொடச்சி நல்லா க்ளீனாக தான் இருக்குது. இருந்தாலுமே நம்ம வந்து எதாவது அரைக்கிறோம்னா லைட்டாக வந்து ஒழுகும் இல்லாட்டி தெறிக்கும். அதனால் வந்து அந்த மிக்ஸியுமே நான் வந்து டெய்லியுமே தொடச்சிடுறேன். இந்த 2 பக்கெட் வந்து அவ்வளோக்கா அழுக்கெல்லாம் இது கிடையாது. இருந்தாலுமே ஜஸ்ட்டு ஒரு தடவை தொடச்சி வச்சுருவேன். அதுக்கப்புறமா இந்த டைனிங் டேபிள் இது பார்த்தீங்கன்னா காலையில் வந்து புட்டு தான் பண்ணேன். புட்டு சாப்பிட்டது எல்லாமே அதில் அப்படியே இருக்குது. அதுவும் இல்லாமல் பாப்பா வந்து சேரில் உட்காந்து சாப்பிட மாட்டா, அந்த டேபிள் மேலே ஏறி உட்காந்து தான் சாப்பிடுவா. ஸோ அவள் கையிலேருந்து தெரித்து அப்படி இப்படி எல்லாமே இருக்குது. ஸோ இதை வந்து நான் கடைசியாக வந்து ஃபுல்லாக தொடச்சி விட்ருவேன். ஏன்னா யாராவது வந்தாங்கன்னா கூடி நம்ம வீட்டில் உட்காரறதுக்கு இல்லாட்டி டீ குடிக்கிறதுனா கூடி இந்த டைனிங் டேபிளில் தான் உட்கார்றது. ஸோ அது வந்து கொஞ்சம் நீட்டாக இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அது காலையில் மதியானம் எப்போல்லாம் என்னென்ன சாப்பிட்றோமோ அப்போவே அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ காலையில் மஸ்ட்டாக நான் வந்து அதை பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பேசின் வந்து நம்ம ஹாலில் தான் இருக்குது. சில வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த வாஷ் பேசின் வந்து மறைவாக இருக்கும், இந்த டைனிங் டேபிளுக்கு ஏரியாவில் அப்படி இருக்கும். இது வந்து அப்படி கிடையாது. நம்ம ஹால்லேருந்து பார்த்தாவே நம்மளோட வாஷ் பேசின் தெரியும், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதையுமே நான் வந்து டெய்லியுமே க்ளீன் பண்ணிடுவேன். ஏன்னா சாப்பிட்டுட்டு வந்து கை கழுவுறது எப்போவுமே 3 நேரமே அதில் தான். ஸோ அது வந்து கொஞ்சம் நீட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாலுமே சாப்பிட்டுட்டு கை கழுவும்போது அது வந்து ரொம்ப அழுக்காக இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் டெய்லி க்ளீன் பண்ணால் அதுலேருந்து ஸ்மெல் எதுவுமே வராது. அதுக்காக நான் கழுவிடுவேன். இந்த பைப் இருக்கிற ஏரியா மட்டும் ஒரு சின்ன ப்ரஷ் இருக்குது, அதை வச்சு க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து என்னோடய க்ளீனிங் ரொட்டீனில் உள்படுத்தி இருக்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறமா இந்த உள்ளே மட்டும் துடைக்க மாட்டேன். ஒரு துணி இருக்குது, இதுக்காகவே ஒரு துணி வச்சுருக்கேன். அதை வச்சுட்டு நான் வந்து வெளியே மட்டும் நல்லா துடைச்சிடுவேன். ஸோ இதெல்லாம் டீப் க்ளீனிங் கிடையாது, சும்மா ரஃப்பாக வந்து க்ளீன் பண்ணி வச்சிடுறது. ஸோ இதுதான் என்னோடய காலையில் நான் மஸ்ட்டாக வீட்டில் செய்கிற என்னோடய க்ளீனிங் ரொட்டீனு. ஸோ நீங்களும் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து எப்போவுமே நம்ம வீடு வந்து நல்லா பளிச்சா சுத்தமாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அதுவரை எல்லாருக்கும் பாய்.